செய்கிறதுக்காக சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக இந்த பிரியாணி பொடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், கல்பாசம் 2 டேபிள் ஸ்பூன், 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 15 கிராம்பு, 3 குச்சி பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணோன்னா எண்ணெய்ச்சிக்கு வாட இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு வெளியே வச்சுக்கோன்னா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதையை வறுக்க போகிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுக்கணும். ஏன்னா நான் இதெல்லாம் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். வறுக்கிறேன்ற பேரில் நல்லா கருக விட்டுருவேன். அது கசப்புத்தன்மையை உண்டு பண்ணிடும். ஃபஸ்ட்டு இதை வறுத்துருங்க. ஒரு வாசம் வந்தோடனே அடுத்ததை போடுவோம். ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes தான் ஆகும். அடுத்து பட்டை, இதெல்லாம் மொத்தமாக கூட போட்டுங்க. கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வறுபட்டோன்னு ஆஃப் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு திரிச்சுக்க வேண்டியதான். இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் எந்த பிரியாணிக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.